ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான தொடக்கம் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நபர்கள் இவர்களுடைய எண்ணிக்கை கேட்பாங்க. ஒவ்வொரு வருடமும் கேட்கிற முறை தான் இது. இந்த முறை நம்மளுடைய ஷெட்யூல்ல அவங்க கொடுத்துருக்கிற காலண்டர்ல மே மாதம் நமக்கு பிஜிடிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 200 வேகன்சியோட ஆகஸ்ட் மாசம் தேர்வுங்கிறத அவங்க ஒரு டென்டேட்டிவ் டேப்லெட் காலத்துல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த மாதம் கால்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதம் அவங்க இப்பதான் அவங்க அந்த காலி பணியிட கணக்கு எடுக்கிறாங்க. அது எப்படியா இருந்தாலும் எப்பொழுதுமே பிஜிடிஆர்பி அப்படின்னா 1500, குறைஞ்சபட்சம் 1500க்கும் மேலதான் எடுப்பாங்க. அதே அளவுக்கு தான் இப்பயும் வரும். அதனால இந்த காலி பணியிடங்கள் எல்லாம் கணக்கெடுப்பு தொடங்கியது. இது தொடங்குச்சு அப்படின்னு சொன்னாலே டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான காலமும் தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் பொருள். அதனால இது வரைக்கும் வருமா வராதா, கம்மியான வேகன்சி இருக்குமா, எழுதலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்து நம்ம நோட்டிபிகேஷன் பிறகு படிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த முறை எப்படி நம்ம டிஆர்பி வந்தாலும் விட்டுறவே கூடாது, எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய ஸ்டடீஸை நீங்க தொடங்கலாம். இதுவரையுமே தொடங்கி இருக்கணும். இதுவரைக்கும் தொடங்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் கூட இன்னைய தேதியிலிருந்து கூட நீங்க தொடங்கலாம். கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு என்பது கண்டிப்பா கிடைக்கும். 1 வருடம் 2 வருடம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒழுங்கா ஒரு 3 மாசம் படிச்சாலே போதும். புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமை புரிஞ்சுக்கிட்டு, ஏற்கனவே எழுதுனவங்களுக்கு அந்த எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஒரு டாபிக்ல இருந்து கொஸ்டின் எப்படி வரும், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு, இந்த கொஸ்டின் தான் அந்த டாபிக்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவங்க நல்லா கணிச்சிட்டாங்கன்னு சொன்னாலே 3 மாசம் போதும். 3 மாசத்துல அவங்க ஈஸியா பாஸ் ஆக முடியும். அதனால படிக்க ஆரம்பிக்கிறவங்க நீங்க தொடங்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. சிலபஸ் மாறும், அப்புறம் தமிழ் உண்டா இல்லையா, இதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸா, இது ஒரு ஆச்சரியமா நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். அது சொன்ன பிறகு நம்ம படிப்போம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது மட்டும் வரட்டும். அது சிலபஸ் அவங்க 25% அதிகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. இந்த மாசத்துல கெசட்ல அந்த சிலபஸ் அவங்க இன்க்ளூட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் நடக்கட்டும். அதுக்கும் நீங்க படிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி ஒரு ரீசனை போட்டுட்டு நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா அதுவுமே நீங்க செய்யற தவறு தான். படிக்க முடியாதவங்க நீங்க சொல்ற ஒரு காரணம், அது ஏதோ ஒரு காரணம், படிக்காததுக்கு ஒரு காரணம். அதனால கஷ்டமா தான் இருக்கும். வெயில் காலம் வேற, படிக்க முடியாது. இருந்தாலும் மனசுல நம்பிக்கையோட இந்த முறைடம் எப்படியா இருந்தாலும் இந்த வேலையை வாங்கணுங்கிற மிகப்பெரிய ஆவலோட உடம்புல தெம்ப வர வச்சுக்கிட்டு, உடம்பையும் மனசையும் ரொம்ப தெளிவா வச்சுக்கிட்டு நீங்க படிக்கணும். படிச்சீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே தேர்வு இந்த பிஜிடிஆர்பி தேர்வு. உங்களுக்கு அது மனசுல வச்சுக்கிங்க, இலக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிங்க, அதை நோக்கிய பயணப்படுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.